ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டிஎல் என்னென்னா கேரின்னு வச்சுக்கிறோம். அந்த கேரியை தான் அது நான் பின்னாடி சொல்கிறேன். 0 0ன்னு அஸ்யூம் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ கேரி வந்து வந்துச்சுன்னா ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி வைப்போம், இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டுருவோம். அது பின்னாடி சொல்கிறேன் இங்கே வர்றப்போ. ஸோ எஸ்ஐ வந்து 1050. ஸோ 1015 டேட்டா வந்து எஸ்ஐயில் தூக்கி வைக்கிறோம். ஸோ எஸ்ஐயில் உள்ள டேட்டாவை தூக்கி ஏஎக்ஸில் வைக்கிறோம். அதாவது என்ன பண்ணுறோன்னா 1050 அண்ட் 51 வந்து இந்த நம்பர் வச்சுக்கிறோம். இந்த நம்பர் அதாவது இது வந்து எஃப்டி 3எஃப்னா எப்படி எழுதணும்னா 3எஃப் எஃப்டின்னு எழுதணும். அங்கே பார்த்தோம்னா அதே மாதிரி தான் 3எஃப் எஃப்டின்னு எழுதணும். அதை தூக்கி இப்போ ஏஎக்ஸில் வச்சுருக்கோம். அதுதான் இந்த 2 ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். 1050 தூக்கி எஸ்ஐயில் வச்சுருக்கோம், எஸ்ஐலேருந்து எடுத்து ஏஎக்ஸில் வச்சுருக்கோம். அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் 1052லேருந்து டிஐயில் வச்சுருக்கோம், டிஐலேருந்து பிஎக்ஸில் வச்சுருக்கோம். அதான் எஃப்இ 31 வந்து தூக்கி வச்சுருக்கோம். இப்போது ஏஎக்ஸையும் பிஎக்ஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு என்னென்னா ஜம்ப் இஃப் நோ கேரி இல்லைன்னா எல்1 குதிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேரி இல்லைன்னா இங்கே போயிடணும். கேரி இருந்துச்சுன்னா இன்க்ரிமெண்ட் டிஎல்னா இங்கே டிஎல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன 0ன்னு வச்சுருக்கோம் கேரியை. ஸோ கேரி இருந்துச்சுன்னா இதை இன்க்ரீஸ் பை 1 மாறிடும். ஸோ 1 இன்க்ரீஸ் ஆகிடும். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும். இருந்துச்சுனாலும் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்துச்சுன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரெண்டும் ஆட் ஆகி ஏஎக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஏஎக்ஸில் இருக்கிறத தூக்கி 1005ல் 54ல் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. 54ல் வச்சு தான் 54 55ல் நமக்கு தெரியும், 54 50ல் கிடைக்கும். அடுத்து 56ல் இந்த இன்க்ரிமெண்ட்டான கேரி இல்லை அப்படியே இருக்க கேரியை தூக்கி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரிமெண்ட்டான கேரியை தூக்கி இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த 8086 அந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எஃபி 1000 போட்டு ஸ்டார்ட் கொடுத்தோனையும் 1000th அட்ரஸுக்கு போயிடும். 1000th அட்ரஸ் போனோனையும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்போட எல்லாத்தையும் அடிக்கணும். இந்த B2 அடிக்கணும். அடுத்து என்ட்ரு அடித்தோனையும் அடுத்து 1001ல் போகும். அந்நேரம் இது 00 அடிக்கணும். அப்படியே வரிசைக்கு அப்படியே அடிச்சுட்டு வரணும். அடிச்சுட்டு ரீசெட் அமுக்கணும். ரீசெட் அமுக்கிட்டு திருப்பி இல்லைன்னா எஃபி 1050 கொடுக்கணும். எஃபி 1050 கொடுத்தோம்னா இங்கே வந்துடும். அந்நேரம் எஃப்டி கொடுக்கணும். அடுத்து என்ட்ரு அமுக்கி 3F கொடுக்கணும். திருப்பி என்ட்ரு அமுக்கி 31 கொடுக்கணும். அடுத்து எஃப்இ கொடுக்கணும். அடுத்து இன்புட் கொடுத்துட்டோம். அடுத்து ரீசெட் அமுக்கணும். திருப்பி என்னென்னா இப்போ கம்பைல் பண்ணுறதுக்கு வந்து go 1000 கொடுக்கணும். go 1000 கொடுத்தோம்னா கம்பைல் ஆகிடும். திருப்பி ஒரு ரீசெட் அமுக்கணும். திருப்பி என்னென்னா எஃபி 1060 அமுக்கி என்ட்ரு அமுக்கணும்னா அந்த டேட்டாலாம் இப்படி கிடச்சிடும். 1054ல் 2E இருக்கும். அப்படியே அவுட்புட் கொடுத்துரும் 2E 3E 01. இது வந்து கேரி. 56ல் வர்றது வந்து கேரி. இந்த ரெண்டு தான் அவுட்புட் என்னென்னா இப்படி 3E 2Eன்னு தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதை கால்குலேட்டரில் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னா இப்போது இது என்ன எஃப்டி 3F 31 எஃப்இ. ஸோ நம்ம எழுதிக்கலாம் 3F எஃப்டி எஃப்இ 31. இதுதான் கால்குலேட்டருக்கு போகணும். த்ரீ எஃப்டி ப்ளஸ் எஃப்இ 31 ஈக்குவல் டு என்ன வரணும்னா இந்த இது வரும் 3E 2E. சாரி தெரியல. அப்போ வந்து இப்படி கொடுத்து பார்ப்போம். எஃப்டி 3F ப்ளஸ் 3 அதாவது ஆர்டராகவே சொல்கிறேன் 31 எஃப்இ இப்படி கொடுத்து பார்ப்போம். என்ன ஒருத்தர் சின்டாக்ஸ் ஒரு நிமிஷம். அது எனக்கு எப்படின்னு தெரில. ஆனால் இது இப்படி தான் வரணும். அதாவது பேக்கில் இருந்தால் வரும். ஆன்சர் வந்து 3E 2E. அதே மாதிரி இதுக்கும் இப்படி தான் கொடுக்கணும். அதனால் ஆக்சுவலாக எப்படின்னு எனக்கு தெரியும்.